இந்தியாவில் உயர்கல்விக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மசோதா. இந்த மசோதாவின் நோக்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உயர்கல்வியை உத்தரவாதப்படுத்துறதெல்லாம் இல்லை. அந்த மாசு இருக்கிறவங்கலாம் சந்தையில ஒரு பொருளை வாங்குற மாதிரி கல்வியை வாங்கிக்கலாம். அப்ப அதற்கு ஒரு சந்தையிடம் கல்வியை ஒப்படைக்கிற மிக ஆபத்தான மசோதா. கொள்கை முடிவில் இருந்து நிர்வாக வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு கொடுக்குமா? நேரடியாக இனிமேல் கல்லூரியும் பல்கலைக்கழகமும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள வருது. தேசிய கல்விக் கொள்கை 2020 பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியே சாத்தியமற்றது. நீங்க அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நீங்க லண்டனுக்கு போயிடலாம், நீங்க அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஆனா 140 கோடி மக்கள் இருக்காங்களா, இல்ல பெரும்பகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் எழுத்தறிவு கொடுக்கறேன், அதை விட உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன அறிவு கொடுக்கறேன், உனக்கு தான் வேலை திறன் கொடுக்கறல்ல, அதுக்கு மேல நீ என்ன வேணும் என்ற பெரும்பகுதி மக்களுக்கு கல்வியை மறுத்தலும், அந்த கல்வியை மறுக்கணும்னா அரசிடம் இந்த சூழ்ச்சி தான் இந்த விபிஎஸ்ஏ சாட்டை வைப்பதுல இது ஒரு குற்றச்சாட்டை இல்லதான் உண்மை. இந்த ஆபத்தை மக்கள் உணரணும், நம்முடைய கல்வி வளாகங்கள் உணரணும். இந்த மசோதாவை தடுப்பதற்கும் இதுபோல் அதிகார குவியல் ஒன்றிய அரசு கிட்ட போறதை தடுக்கிறதுக்கும் ஒரு தீவிரமான ஒரு போராட்டம் என்பது இந்தியாவில் தேவைப்படுது.